வெல்கம் டு ஆஷா ஆர்ட்ஸ் அண்ட் வேர்ல்ட் அண்ட் தமிழ் சேனல். அதாவது நம்மளோட சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 11th கிளாஸு. சரிங்களா? இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைப் ஆஃப் பார்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலில் ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ், ஃப்ரீ பியூட்டிஷியன் கோர்ஸ் அப்படிங்கிற யூஸ்ஃபுல்லான கோர்ஸ் தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் நம்மளோட சேனலில். இதுக்கு எல்லாமே கிளாஸ் எல்லாமே ஃப்ரீ தான். பட் வந்து சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். சர்டிஃபிகேட் வேணுங்கிறதுக்கு மட்டும்தான் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா சர்டிஃபிகேட் எல்லாருக்கும் வந்து நான் வந்து ஃப்ரீயாக கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து கிளாஸ் மட்டும்தான் நல்லா ஃப்ரீயாக எடுக்க முடியும். சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் பே பண்ணி தான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். இப்போ வந்து பார்டர்ஸ் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் கிளாஸ்லாம் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லா கிளாஸோட லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். அப்போ தான் இந்த பார்டர்ஸ்லாம் எப்படி போகணும் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா லைன்ஸ் எப்படி போகிறதுன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா தான் இதில் நீங்கள் போடுறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போது ஒரு லைனை போட்டுட்டு அதை ஃபில் பண்ணிடுங்க. எப்படி பார்டர்ஸ் தான் முக்கியம். ஏன்னா ஒரு டிசைன் போகிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் நம்ம பார்டர்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். 11th கிளாஸாக இது A and B அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ வந்து லைன் போட்டு ஒரு தின் லைன் போட்டு அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஃபினிஷ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹம்ஸ் போடுங்க. ஓகேவா? ஸ்மால் என் தான் ஹம்ஸ். இதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸில் வந்து பார்த்துருப்போம் ஹம்ஸ் எப்படி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்மால் ஹம்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இந்த பார்டர்ஸில் ஸ்மால் ஹம்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். நீங்களும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா தான் எப்படி போகிறதுன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் கிளாஸை வந்து பார்த்துட்டு எனக்கு நோட்ஸும் நீங்கள் சப்மிட் பண்ணணும். வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டு வந்து எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுங்கள். இல்லைன்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன். அதில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுங்கள் ஃபோட்டோ எடுத்து. சரிங்களா? நான் வந்து கரெக்ட் பண்ணி சொல்லுவேன் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பெரிய ஹம்ஸ் போடுறோம். இப்போ நீங்கள் ஸ்மால் ஹம்ஸ் போட்டிங்க. இப்போ வந்து பெரிய ஹம்ஸ் போடுறோம். ஓகேவா? அதாவது சின்ன எண், அதாவது ஸ்மால் எண் போடுறோம்ல, அதையே ஜாயின் பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா ஹம்ஸ் வரும். ஓகேவா? நம்மளோட சேனலில் ஏற்கனவே போட்டிருப்போம். எல்லா கிளாஸும் ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. மெஹந்தி கிளாஸ் ப்ளேலிஸ்ட்டுன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு கிளாஸ்லேருந்து இப்போ கிளாஸ் வரைக்கும் பார்த்துட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதை ஃபில் பண்ணிடணும். ஓகேவா? கீழே ஒரு லைன் போட்டு அந்த ஹம்ஸ் எப்படி ஃபில் பண்ணுறன்ட்டு நீங்கள் பாருங்கள். ஏன்னா நீங்கள் வந்து ஃபில் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்காது. ஓகேவா? நீங்கள் இப்படி போடுங்க. ஸ்டார்டிங்லேருந்து முடிக்கிற இடம் வரைக்கும் கரெக்டாக ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் அது வந்து டிசைன் வந்து கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன்ஸை வந்து நீங்கள் கை எடுக்காமல் போடணும். கை எடுத்து போட்டிங்க அப்படின்னா அது பர்ஃபெக்டாக இருக்காது. இப்போ ஒரு டிஷ்யூவும் ஒரு A4 ஷீட் வேணும். அதுக்கப்புறமேட்டு ஒரு கோன், நீங்கள் வந்து ஆர்கானிக் கோனோ இல்லை வந்து மெஹந்தி கோனோ வாங்கிக்கோங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸ் செக்ஷனுங்கிறதுனால நீங்கள் வந்து நார்மல் கோனே நீங்கள் ஸ்டோர்ஸில் வந்து வாங்கிக்கலாம். 10 ரூபா இல்லை 15 ரூபா தான் இருக்கும். இப்போது நான் முடிச்சுட்டு திரும்ப ஒரு ஸ்மால் ஹம்ஸ் போடுறேன். சரிங்களா? ஸ்மால் ஹம்ஸ் போட்டு இந்த ஃபினிஷ் பண்ணுறேன் இந்த டிசைனை. ஓகேவா? அதாவது அந்த ஹம்ஸ்க்கு மேலே இன்னொரு ஹம்ஸ் போடுறேன். அப்போ தான் இது வந்து நீட்டாக ஃபினிஷிங்காக இருக்கும். சரிங்களா? இப்போது நெக்ஸ்ட் டிசைன், அதாவது செகண்ட் பார்டர் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எல்லா பார்டர்ஸ்லேயும் வந்து லைன்ஸும் ஹம்ஸும் தான் யூஸ் பண்ணுவோம். திக் லைனு, டார்க் லைன்ஸு அது மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா பார்டர்ஸ் எல்லாமே பேசிக்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். லைன்ஸு ஹம்ஸ்லேருந்து தான் யூஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண பேசிக் எலமெண்ட்ஸை வச்சு தான் இந்த கிளாஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. லைன் போட்டு அதை ஃபில் பண்ணிடுங்க. சரிங்களா? திரும்ப அது கீழே ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹம்ஸ் போடணும். நீங்கள் பார்டர்ஸ் எல்லாமே இப்படி தான் போடணும். ஆனால் டிசைன் வந்து நடுவில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்களாம் வந்து பார்டர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி போட ஆரம்பிச்சிடலாம். சரிங்களா? இப்போ நான் திரும்ப ஹம்ஸ் போடுறேன். சின்னதாக ஹம்ஸ் போடணும். அப்போ தான் அழகாக இருக்கும். அதாவது எல்லாமே அதாவது சின்னது அப்படின்னா சின்னதாகவே போடணும். பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பெரிய ஹம்ஸ் அப்படின்னா எல்லாமே பெரிய ஹம்ஸாக போடணும். ஓகேவா? எல்லாம் அந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஹம்ஸ் அதுக்கப்புறமே கீழே போடுறேன். அதுக்கு கீழே
போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒயின்ஸ் நம்ம போட்டிருக்கோம் இதுக்கு முன்னாடி, ஓகேவா? பேசிக்கில் போட்டிருப்போம். ஒரு லைன் போட்டு ட்ராப் வச்சு அதை இழுத்தோம் அப்படின்னா ஒயின்ஸ் வந்துடும். நீங்கள் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். ஒரு லைன் போட்டு அதுக்கப்புறம் டாட் வச்சு அதை இழுத்தீங்க அப்படின்னா அந்த லீஃப் டிசைன் வந்துடும். இதை ஒயின்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம், சரிங்களா? இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிசைனும் அழகாக இருக்கும். ஒரு லைன் போட்டு ஒரு ட்ராப், அதாவது டாட் வச்சு நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் ஒயின் டிசைன் வந்துடும். போட்டுட்டு நீங்கள் கீழே லைன்ஸ் போடுறீங்க. லைன் போட்டு அதுக்கு மேலே அந்த ஒயின்ஸ்க்கு கீழே ஒரு கர்வ் அதாவது கர்வ் டிசைன் வரைகிறீங்க, ஓகேவா? அதாவது யூவை கொஞ்சம் பெருசாக வளைச்ச மாதிரி போடணும், சரிங்களா? இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து போடுங்க. சில பேருக்கு வந்து வராது, சரிங்களா? போட்டுட்டு அந்த லைனை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அந்த கர்வ் போட்டோம்ல அந்த கேப்பையும் நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடணும், சரிங்களா? அப்போ தான் அது நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபில் பண்ணால் தான் அது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஃபில் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியும், ஓகேவா? அது எப்படி அழகாக இருக்குன்னு பாருங்கள். லைன் முடிச்சுட்டு கீழே ஹம்ஸ் போடுறீங்க, ஓகேவா? ஹம்ஸ் போட்டு தான் நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் பார்டர் டிசைன் வந்து பார்க்கலாம். நீங்கள் லைனில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். தின் லைனில் தான் நீங்கள் வந்து பார்டர் டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், சரிங்களா? நீங்கள் திக் லைன்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை தின் லைன்லேயும் ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? இது கீழே ஹம்ஸ் போடுறீங்க. எல்லா ஹம்ஸும் ஒரே சைஸில் இருக்கணும். சின்னது பெருசாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்காது. சில பேர் ஹம்ஸே வந்து இன்னும் சரியாக போட மாட்டேங்கிறீங்க. ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கிளாஸ் எல்லாமே ஃப்ரீ தான். பட் சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னு மட்டும் நினைக்கிறவங்க பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். சில பேர் வந்து ஃப்ரீ கிளாஸ்ன்னு சொல்கிறீங்க, ஆனால் வந்து சர்டிஃபிகேட்டும் ஃப்ரீயாக வந்து கொடுக்க மாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாருக்குமே எனக்கு வந்து ஃப்ரீயாக சர்டிஃபிகேட் வந்து கொடுக்க முடியாது. சர்டிஃபிகேட் பிரிண்ட் பண்ணணும், அதை கொரியர் பண்ணணும், அதுக்கெலாம் வந்து அமௌண்ட் வேணும். இவ்வளோ பேருக்குமே வந்து என்னால் வந்து ஃப்ரீ சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது. சர்டிஃபிகேட்டுக்காக தான் நான் அமௌண்ட் பே பண்ண சொல்கிறேன். மற்றபடி வந்து எனக்காக எந்த யூஸும் கிடையாது. நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டு வந்து பிரிண்ட் பண்ணவும் அதை கொரியர் பண்ணவும் தான் கரெக்டாக இருக்கும், சரிங்களா? இப்போ இந்த டிசைனில் வந்து டாட் வைக்கிறது எப்படின்னா, அதாவது கரெக்டாக வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டாட் வந்துடும். மேலே மாதிரி அது கீழே கர்வ் போட்டு இது ஃபில் பண்ணிடணும், ஓகேவா? அதே தான். ஆனால் வந்து சென்டரில் இருக்கிற டிசைன் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. மேலே ஹம்ஸ் போட்டோம், ரெண்டாவதுல வந்து ஒயின்ஸ் போட்டோம், இதில் வந்து டாட் வச்சு கர்வ் வரையிடும், ஓகேவா? இது மாதிரி தான் பார்டர்ஸ் டிசைனில் வந்து டிசைன் மாறும். உங்கள் க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணியும் போட்டுக்கலாம், ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு ஒரு பார்டர் போடணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே அதுக்கப்புறமேட்டு வந்து பார்டர் டிசைன் வந்து க்ரியேட்டிவிட்டியை நீங்களே போட ஆரம்பிச்சிருவீங்க, சரிங்களா? அதனால் சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும்தான் நான் வந்து பே பண்ண சொல்கிறேன். அதாவது சர்டிஃபிகேட்டும் நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களாம் வந்து சர்டிஃபிகேட் கேட்குறீங்க, அவங்களுக்குலாம் வந்து சர்டிஃபிகேட் தான் அது ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மற்றபடி இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். அதாவது கொரியர் சென்ட் பண்ண ஸ்ரீலங்காக்கெல்லாம் கொரியர் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகும். ஸோ வந்து அந்த அமௌண்ட் வாங்கி சென்ட் பண்ணுறதும் கஷ்டம். ஸோ அதுக்காக தான் ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்க யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் அதாவது
சர்டிஃபிகேட் நீங்கள் பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்டர் பண்ணுறது எப்படி அப்படின்னா, எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்து சொல்லுவேன் எப்படி ரிஜிஸ்டர் பே பண்ணிவிட்டு நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினா உங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் கிளாஸ் எப்படி இருக்குன்னா, கிளாஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான், அதாவது யூடியூப்பில் தான் இருக்கும். நீங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் கிளாஸ் 1 கிளாஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு நோட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி எனக்கு ஃபோட்டோ அனுப்புகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? நான் பார்த்துட்டு கரெக்ஷன் பண்ணி சொல்லுவேன், இந்த கிளாஸ் வந்து எனக்கு கரெக்டாக பண்ணியிருக்கீங்க, இல்லை திரும்ப பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன். சரிங்களா? நீ பார்த்துட்டு கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எக்ஸாம் இருக்கும். அதாவது எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு 3 டிசைன் வந்து நான் ஃபோட்டோ சென்ட் பண்ணுவேன், மெஹந்தி டிசைன். அதை பார்த்து நீங்கள் எனக்கு திரும்ப பர்ஃபெக்டாக ஃபோட்டோ அனுப்பணும். அனுப்புனதுக்கப்புறம் தான் சர்டிஃபிகேட் உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுவேன். சரிங்களா? ஆன்லைன் எக்ஸாம் அப்படிங்கிறது மெஹந்தி கிளாஸுக்கு டிசைன் நான் சென்ட் பண்ணுவேன். அதை நீங்கள் பார்த்து எனக்கு ஃபோட்டோ அழகாக சென்ட் பண்ணணும். அது மாதிரி நோட்ஸும் சப்மிட் பண்ணுவேன். அதாவது ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து இப்போ எத்தனை கிளாஸ் நான் சப்மிட் பண்ணியிருக்கணும், அது மாதிரி எல்லா கிளாஸ் நோட்ஸும் எனக்கு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியணும். சரிங்களா? இப்போ 4th பார்டர் டிசைன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். லைன்ஸ் திக் லைன்ஸ் போட்டுட்டு அப்புறமேட்டு வந்து தின் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹம்ஸ் போடணும். சரிங்களா? உங்களுக்கே தெரியும் மேலே எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சென்டரில் இருக்கிற பார்டர் லைன் மட்டும்தான் மாறும், மற்றபடி ஹம்ஸ் அந்த லைன்லாம் சேம் மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஹம்ஸ் போட்டுட்டு அது கீழே இன்னொரு ஹம்ஸ் லைன் வந்து போடுறேன். சரிங்களா? நம்மளோட சேனலில் ஃப்ரீ பியூட்டிஷியன் கோர்ஸும் அவைலபிள். ஓகேவா? நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ப்ளேலிஸ்ட் லிங்க் கொடுக்குறேன், அதையும் பார்த்து கற்றுக்கோங்க. சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், பே பண்ணிட்டு சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதில் வந்து ஒரு கர்வ் டிசைன் வரைகிறேன் சென்டரில். ஓகேவா? கர்வ் டிசைன் வரைஞ்சி அதை ஃபினிஷ் பண்ணிடணும். ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒயின்ஸ் வரைகிறேன். இப்போ நம்ம லைன்ஸ் போட்டு ஒயின்ஸ் வரைஞ்சோம், ஹம்ஸ்க்கு மேலே ஒயின்ஸ் வரைஞ்சோம். இப்போ அந்த கர்வ் போட்டிருக்கேன்ல, அந்த கர்வில் நான் ஒயின்ஸ் வந்து வரைகிறேன். ஓகேவா? அதை ட்ராப் வச்சு இழுத்தீங்க அப்படின்னா அந்த ஒயின்ஸ் டிசைன் வந்துடும். இப்போது நீங்கள் வந்து ஃபில் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. ஒரு திக் லைனோ இல்லை தின் லைனோ போட்டு ஹம்ஸ் போட்டு இந்த டிசைனை வந்து க்ளோஸ் பண்ணிடணும். அதாவது நீங்களே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், சென்டரில் இருக்கிற டிசைன்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இந்த பார்டர் டிசைன்ஸில் எல்லாமே அப்படி தான். திக் லைன் எப்படி போடுறேன்னு பார்த்துக்கோங்க. 2 தின் லைன் போட்டு அதுக்கப்புறம் நடுவில் தான் வந்து ஃபில் பண்ணுறேன். சரிங்களா? அது மாதிரி தான் நீங்களும் போடணும். அதுக்குள்ளே ஹம்ஸ் போடுங்க. ஓகேவா? ஸ்மால் ஹம்ஸ் போடுங்க. இந்த கிளாஸ் புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். நீங்கள் வந்து கிளாஸ் பார்க்குறீங்க, பட் வந்து கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. புரிஞ்சாலும் சரி, புரியலனாலும் சரி, ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்க அப்படின்னா, கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்துலேருந்து இப்போ பார்க்குற லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நீங்கள் எல்லா கிளாஸையும் நான் பார்த்துட்டேன், இந்த கிளாஸ் எனக்கு புரியுது புரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இருந்தாலும் சரி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு தின் லைன் திக் லைன் போட்டு ஹம்ஸ் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் சென்டரில் என்ன டிசைன் பார்க்கலாம். அதாவது கர்வ் டிசைன் வந்து போடுங்க.
மேலே போட்டிருக்கிற மாதிரி இன்னும் போடலை. கர்வ் டிசைன் வந்து நீங்கள் வந்து போட்டிங்க, ஆனால் ஒயின்ஸ் போட்டிங்க. ஆனால் வந்து இதில் வந்து டாட் வைக்கணும். டாட் வைக்கிறது எப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன். ப்ரெஸ் பண்ணணும். அதாவது மெஹந்தியை லைட்டாக நீங்கள் ஒரே இடத்துல வச்சு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டாட் வந்துடும். சரிங்களா? அப்படி தான் நீங்கள் டாட் வைக்கணும். அப்போ தான் பர்ஃபெக்டாகவும் இருக்கும். எல்லா டாட்டும் வந்து ஒரே டிசைன் அப்படின்னா எல்லா டாட்டுமே வந்து ஒரே ஆங்கிளில் இருக்கணும். ஓகேவா? கொஞ்சம் பெருசு இல்லை சின்னது அது மாதிரி இருக்கக்கூடாது. எல்லாமே ஒரே சைஸ்லேயே இருக்கணும். சரிங்களா? இப்போது திக் லைன் போட்டு ஒரு தின் லைன் போட்டுட்டு கீழே ஹம்ஸ் போடுறேன். இப்போது நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். லைன் போடுங்க. ஒரு தின் லைனோ இல்லை திக் லைனோ போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஹம்ஸ் போடுங்க. நம்ம லைன் ப்ராக்டிஸ்லேருந்து தான் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு லைன் போகிறதுலாம் தெரிஞ்சிருக்கும். லைன்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போடணும். கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியாக நீங்கள் கையெடுத்து போடக்கூடாது. கையில் அதாவது நீங்கள் லைனை ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அது முடிக்கிற இடத்துல தான் நீங்கள் வந்து கோணம் வந்து எடுக்கணும். ஓகேவா? அப்படி தான் நீங்கள் லைன் போடணும். கிளாஸ் ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியும். நீங்கள் கிளாஸ் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைன்ஸ் போகிறதோ இல்லை ஸ்மால் எலமெண்ட் போகிறதோ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கிளாஸ் ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஒரு டிசைன் வரல அப்படின்னா திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் அது பர்ஃபெக்டாகவும் வரும். இப்போது நெக்ஸ்ட்டு ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹம்ஸ் போடுறேன். சரிங்களா? இப்போ ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு டாட் வைக்கிறீங்க. அதாவது மேலே ஒரு டாட் வைக்கிறீங்க, கீழே ஒரு டாட் வைக்கிறீங்க. ஓகேவா? கர்வ் போட்டு டாட் வச்சோம். இப்போ லைன் போட்டுட்டு அதுக்கு மேலேயும் கீழேயும் டாட் வைக்கிறோம். இது ஒரு டிசைன் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதை க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அதாவது தின் லைன் போட்டுட்டு ஹம்ஸ் போட்டு அந்த பார்டரை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும். இந்த 6 பார்டர்ஸுமே ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே வரும். அழகாகவே இருக்கும் பார்க்குறதுக்கும் போட்டிங்க அப்படின்னா. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் பார்டர் டிசைன் வந்து பார்க்கலாம். இப்போ அது மாதிரி திக் லைனோ இல்லை தின் லைனோ போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். லைன் போட்டுக்கிட்டேன். லைன் போட்டுட்டு ஒரு திக் லைன் போடுறேன். சரியா? திக் லைன் போட்டு அதுக்கப்புறம் ஒரு தின் லைன் போடுறேன். அது கீழே ஹம்ஸ் போடுறேன்.
ஹம்ஸ் போட்டுட்டு நம்ம லைன் போடாமல் அந்த லைன்லேயே பர்ஃபெக்டாக லைன் போடாமல் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி ஓகேவா, ஷேக் ஆன மாதிரி லைன்ஸ் போடணும் சரிங்களா. அதாவது குட்டி குட்டி எஸ் எப்படி இருக்கும் அது மாதிரி நீங்கள் லைன்ஸ் போடணும் சரிங்களா. அதாவது கர்வோட அந்த லைனை நீங்கள் போடணும். அப்படி போடுறேன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அது மாதிரி போடுங்க. இந்த டிசைனும் நல்லாயிருக்கும். நீங்கள் பெரிய பார்டர்ஸ்க்கு வந்து இதை யூஸ் பண்ணலாம். அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு திக் லைனாக ஒரு தின் லைன் போட்டு ஹம்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹம்ஸ் போட்டு நான் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த டிசைன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் வந்து நீங்கள் போட்டு பழகுனீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும் ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டுட்டு ஒரு திக் லைன் போடுங்க. திக் லைன் போட்டுட்டு அது கீழே ஒரு லைன் போடுங்க. லைன் போட்டுட்டு அது கீழே ஹம்ஸ் போடுங்க. அதுக்கு கீழே இன்னொரு ஹம்ஸ் அது மேலேயே நீங்கள் போடுங்க குட்டியாக. ஹம்ஸ் போட்டுட்டு இது மாதிரி எல் போடுங்க ஓகேவா. கேபிட்டல் எல் போடுவோம்ல அது மாதிரி லைன் போட்டு எல் போடுங்க. எல் எப்படி போடுறதுன்னு தெரியும்ல, அது மாதிரி இப்போது 7 போடுங்க. மேலே எல் போட்டுட்டு கீழே வந்து 7 போடுங்க ஓகேவா. எல் போட்டு 7 போடணும். அதை கீழே வந்து ஒரு லைன் போட்டு அது க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு டிசைனாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருக்கும். இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மேலே எல் போட்டுட்டு கீழே வந்து 7 போடுறேன், இல்லை 7 போட்டுட்டு கீழே ஒரு லைன் போட்டிங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்துடும் சரிங்களா. இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும், பட் இது நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸி, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த டிசைன் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா. ஹம்ஸ் போட்டு இந்த டிசைனை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது நெக்ஸ்ட் டிசைன் வந்து பார்க்கலாம். ஒரு லைன் போட்டுக்கோங்க. லைன் போட்டு ஒரு தின் லைன் போடுங்க. தின் லைன் போட்டு அது கீழே ஒரு லைன் போடுங்க. லைன் போட்டு அதுக்கப்புறம் ஹம்ஸ் போடுங்க. அதுக்கு கீழே இன்னொரு ஹம்ஸ் லைன் வந்து போடுங்க. ஹம்ஸ் லைன் போட்டுட்டு டீ எப்படி போடுவீங்க, கேபிட்டல் டீ, அந்த டீயை வந்து தழகில போடணும். அது மாதிரி அந்த சென்டரில் ஒரு டீ போடணும். அதில் வந்து எல் போட்டு போட்டோம், இதில் வந்து டீ போட்டு போடுறோம் சரிங்களா.
போட்டுட்டிங்க அப்படின்னா இதுவும் ஈஸி தான். இதுவும் பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும். அந்த டீயை வந்து தலைகீழாக போடணும். போட்டுட்டு ஹம்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடணும். இது நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னா தான் வரும். பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இதுவும் கொஞ்சம் ஈஸி தான். சரிங்களா? நெக்ஸ்ட் பார்டர் டிசைன் வந்து பார்க்கலாம். லைன்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹம்ஸ் போடுங்க. ஹம்ஸ் போட்டு அது கீழே இன்னொரு ஹம்ஸ் டிசைன் வந்து போடுங்க. ஓகேவா? ஹம்ஸ் டிசைன் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைன் போடுவோங்க. சரியா? கொஞ்சம் கேப் விட்டு லைன் போடுங்க. லைன் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2 லைன் வரைஞ்சிக்கோங்க. இது மாதிரி கேப் விட்டு ஓகேவா? அந்த லைனுக்கு இருக்கிற கேப்பை நீங்கள் வந்து மெஹந்தியால் ஃபில் பண்ணிடணும். இது மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணிவிட்டு கீழே ஹம்ஸு லைன்ஸ் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும் இந்த பார்டர் டிசைனை. அவ்வளோதான். இதுவும் ஈஸி தான். பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதோட கண்டினியூஸ் கிளாஸை வந்து நெக்ஸ்ட் கிளாஸாக வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து இது வந்து பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் இதோட வந்து கண்டினியூஸ் கிளாஸ் வந்து பார்க்கலாம். இதோட கிளாஸோட நோட்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. எல்லா கிளாஸையும் வந்து சப்மிட் பண்ணிடுங்க. பாதி பேர் வந்து பாதி கிளாஸ் நோட்ஸை வந்து சப்மிட் பண்ணியிருக்கீங்க. ரிஜிஸ்டர் வேணும், சர்டிஃபிகேட் வேணுங்கிறவங்க மட்டும் பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. மற்றபடி கிளாஸ் மட்டும்தான் ஃப்ரீ. பட் சர்டிஃபிகேட்டுக்கு நீங்கள் பே பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும். சர்டிஃபிகேட் வேணுங்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்றபடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். பியூட்டிஷியன் கோர்ஸ் நம்ம கிளாஸில் அவைலபிள் தான். வேணுங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ கீழே கமெண்ட்டும் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போது இன்னொரு 11th பார்டர் டிசைன் வந்து பார்க்கலாம். ஒரு லைன் போட்டுட்டு ஒரு திக் லைன் போட்டுடுங்க. திக் லைன் போட்டுட்டு கீழே ஹம்ஸ் போடுங்க. சரிங்களா? இப்போது ஹம்ஸ் போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைன் போட்டுக்கோங்க. இப்படி லைன் போட்டுட்டு அதுக்கு மேலே டாட் வைக்க போகிறோம்.
கீழே ஃபில் பண்ணிவிட்டு ஹார்ம்ஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது அந்த பார்டரை. அந்த லைனுக்கு மேலே டாட் வைக்கணும். இப்போ டாட் வரைச்சி நீங்கள் அந்த பார்டரை நீங்கள் முடிச்ச வேண்டியதான், அவ்வளவுதான். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ சின்ன டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. இதோட நெக்ஸ்ட் கண்டினியூ வீடியோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். அதுவும் பார்டர் டிசைன் தான். எல்லாமே ஒரே கிளாஸை அப்டேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த கிளாஸை பார்த்துட்டு நோட்ஸ் மறக்காமல் சப்மிட் பண்ணிடுங்க எல்லோரும். தேங்க்யூ.